ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஆல்சோ தமிழ். எப்பவும் போல இன்னைக்குமே வந்து ஃபுட்பால் நியூஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் நியூஸ் தான் எஸ்பெஷலி நம்ம பார்க்க போறோம். இப்போ ஹாட் நியூஸா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் பேஸ்ட் கம்பெனி ஒரு பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து மேன் யுனைட்டட் கிளப்ப வாங்க போறாங்களா? அந்த நியூஸ் வந்து நம்ம லாஸ்ட்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து மிட்ஃபீல்ட் பிரச்சனைகள வந்து அவனா வாய விட்டுருக்கான். நம்ம இன்டர்நேஷனல் பிரேக்ல வந்து போர்ச்சுகல் மேட்ச் நடக்க போகுது இல்லையா? அதுல வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்காங்க. அதுல வந்து நம்மால வாய விட்டுருக்காப்ல. அத பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ மேன் யுனைட்டட் வந்து 4 மிட்ஃபீல்டர்ஸ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அத பத்தி பார்க்க போறோம். அண்ட் ஆர்னே ஸ்லாட் லிவர்பூல்ல கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அத பத்தி நம்ம பேச போறோம். ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோல ஒரு ஷார்ட் டாபிக்ஸ் தான். வீடியோ வந்து ஷார்ட்டா தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட ஃபோர்த் லெஜெண்ட்ஸ் கம்யூனிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. 960 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கோம். இன்னும் 40 தான் இருக்கு 1000 வரதுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 1K ரீச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த மைல்ஸ்டோன்ஸ்க்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ கைண்ட்லி லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். ஃபர்ஸ்ட்டே நம்ம இந்த நியூஸ்க்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் கிட்ட வந்து இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து போர்ச்சுகலுக்கு ரெப்ரசென்டேட்டிவா மாரி ப்ளே பண்றாரு இல்லையா? அப்ப வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்டிருக்காங்க. என்ன அப்டின்னா, மேன் யுனைட்டட்ல நீங்க வந்து டீப் லையிங் மிட்ஃபீல்டர் ரோல்ல ப்ளே பண்றீங்க. அண்ட் சவுதிக்கு நீங்க போறதுக்கு சான்ஸஸ் இருக்கா? இந்த சம்மர்ல சவுதிக்கு நீங்க ஏன் போகல? அப்படிங்கிற ரீசன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காப்ல அப்டின்னா, நான் சவுதியோட டோர்ஸ வந்து நான் பிளாக் பண்ணவே இல்ல. நான் வந்து குளோஸ் பண்ணவே இல்ல. மேன் யுனைட்டடும் என்ன வந்து வேணும்னு சொன்னாங்க. நானும் மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து வேணும்னு சொன்னேன். அதனால நான் வந்து சவுதிக்கு போல. மான்செஸ்டர் யுனைட்டட்லயே நான் வந்து இருந்துட்டேன். நான் சவுதிக்கு போகலன்னு சொல்லல. நான் சவுதிக்கு போற டோர வந்து நான் குளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டுருக்காப்ல. இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் யாரு அப்படின்னு என்னைய கேட்டீங்க அப்படின்னா, நான் கம்ப்ளீட்டா ரூபன் ஆம்ரம தான் சொல்லுவேன். நான் ஜிம் ரட்க்ளிஃப்ப சொல்ல மாட்டேன். ஜேசன் வில்காக்ஸ சொல்ல மாட்டேன். ஒமர் பெரடாவ சொல்ல மாட்டேன். ரூபன் ஆம்ரம் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் ஃபார் ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஸ்டேயிங் இன் மான்செஸ்டர் யுனைட்டட் அண்ட் பிளேயிங் இன் த சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் ரோல் அண்ட் வி டிட் நாட் பை அ ப்ராமிசிங் மிட்ஃபீல்டர். இது வந்து என்னோட ஒப்பீனியன். நெறைய பேரோட ஒப்பீனியன் இதா தான் இருக்கு. பிகாஸ் ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து சவுதிக்கு போறதா பேச்சு இருந்துச்சு. 2 வாரம் கைஸ் 2 வாரம் வந்து சவுதியில அவன் வந்து அந்த சவுதியோட இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் அந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் அவங்க கூடலாம் போய் அங்க பார்ட்டில அதுக்கப்புறம் அங்க சவுதியில வந்து அந்த ஹோட்டல்ஸ்ல இங்கலாம் போய் பேசிக்கிட்டு இருந்தான். இந்த நேரத்துல ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து இல்ல நீ சவுதிக்கு போ வேணாம். நீ வந்து இங்கேயே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ரூபன் ஆமரம் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ இருக்க வச்சிருக்கான். அந்த ப்ராஜெக்ட்ட சொல்லி. நீ வந்து சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்ணா நல்லாருக்கும். சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் வந்து நீ வந்து பெர்ஃபெக்ட்டா நீ வந்து ஃபிட் ஆவ அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவ அவன்கிட்ட சொல்லி, ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து மேன் யுனைட்டட்ல ஸ்டே பண்ணியிருக்கான். இதுதான் நடந்திருக்கு. இதுதான் ரீசன் மேன் யுனைட்டட் வந்து மிட்ஃபீல்டர வாங்காத காரணம். இன்கேஸ் பலீபாவ கடைசியில வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து பலீபா பக்கத்துல ப்ளே பண்ணியிருப்பான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து அப்பயும் போயிருப்பான்னு சொல்ல முடியாது. பலீபா பக்கத்துல கண்டிப்பா ப்ளே பண்ணிருப்பான். பிகாஸ் ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு வந்து ஸ்டார்ட்டிங் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோலயே அவனுக்கு வந்து ஆஃபர் வந்துச்சு. 120,000,000. அதுக்கப்புறம் யூரோப்பா லீக்ல லாஸ் ஆனதுக்கப்புறம் சரி மேன் யுனைட்டட் வந்து அவன வித்து தானே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து 100,000,000 குறைச்சாங்க. பட் அப்பயுமே மேன் யுனைட்டட் வந்து இல்ல ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸும் இல்லப்பா நான் அடுத்த வருஷம் வர்றேன்ப்பா. என்ன வந்து மேன் யுனைட்டட் வந்து வேணும்னு சொல்றாங்க. நான் அடுத்த வருஷம் வரேன்ப்பான்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் டீப் லையிங் ப்ளே மேக்கர்ல நீங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ, நான் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர். நான் வந்து என்ஜாய் பண்ணி ஃபுட்பால் ப்ளே பண்ற ஒரு ஆளு. விங் பேக்ல ப்ளே பண்ணாலும் நான் ப்ளே பண்ணுவேன். கோல் கீப்பர்ல ப்ளே பண்ணாலும் நான் ப்ளே பண்ணுவேன். ஸ்ட்ரைக்கர்ல ப்ளே பண்ணாலும் நான் ப்ளே பண்ணுவேன். ஐ என்ஜாய் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது வந்து எல்லாருமே சொல்றது தான். நீங்க வந்து டோகோ கிட்ட போய், நீங்க வந்து லெஃப்ட் ஃபுட்டர் பிளேயர் தானே, ஏன் லெஃப்ட்ல ப்ளே பண்ணாம ரைட்ல ப்ளே பண்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் மேட்ச் கேட்டப்போ, மேனேஜர் வந்து நான் ரைட்ல ப்ளே பண்ண சொல்றாரு. அதனால நான் ப்ளே பண்றேன். ஐ என்ஜாய் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொன்னான். இது எல்லா ஃபுட்பாலரும் இத தான் சொல்லப் போறானுங்க. அதுக்காக நீங்க ஒரு டிஃபெண்டரையோ, இல்ல மிட்ஃபீல்டரையோ நீங்க கோல் கீப்பர்ல போட்டீங்க அப்படின்னா அப்படி சொல்ல மாட்டானுங்க. ஆப்வியஸ்லி தட்ஸ் த ரீசன். அண்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ரூபன் ஆமரிம் மேனேஜர் வந்து என்ன டீப் லையிங் மிட்ஃபீல்டர்ல நான் கரெக்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டாப்ல. நானும் அங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த இடத்துல எனக்கு வந்து ஃப்ரீடமும் இருக்கு. ஸ்பேஸும் இருக்கு. பால வந்து ப்ரொக்ரஷன் பண்றதுக்கான டைமும் எனக்கு கிடைக்குது. நான் ஒரு பிளே மேக்கரோ, இல்ல ஒரு நம்பர் 10 பொசிஷன்ல ப்ளே பண்ணேன் அப்டின்னா, எனக்கு வந்து டைம் இருக்காது. நான் வந்து சான்ஸஸ் கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்பேஸ வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஷாட்ஸ் எடுக்கணும். அந்த செகண்ட் ஸ்ட்ரைக்கர் மாரியான ரோல்ல நான் ப்ளே பண்ணணும். இந்த மாரிலாம் இருக்கிற நேரத்துல எனக்கு வந்து இந்த பிளே மேக்கிங் ரோல் வந்து எனக்கு வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. நான் வந்து நம்பர் 8 பொசிஷன்ல நான் வந்து கரெக்ட்டா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். பட் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுத்தமா கரெக்ட் ஆவல. ஸோ இது ஒரு ரீசன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு போயிரலாம். ப்ரூனோ பெர்னாண்டஸ் பத்தி நம்ம அதிகமா பேச வேணாம். நான் நெறைய பேசியாச்சு ஆல்ரெடி. அண்ட் ஆல்சோ 4 மிட்ஃபீல்டர்ஸ் வந்து மேன் யுனைட்டட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பலீபா, வார்டன், ஆண்டர்சன், எலியட் ஆண்டர்சன், அதுக்கப்புறம் மார்டின் ஹூம்லாண்ட். இந்த 4 பேரையுமே மேன் யுனைட்டட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னோட பிரெஃபரன்ஸ் இதுல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிரெஃபரன்ஸ் வந்து பலீபா இல்ல அப்படின்னா எலியட் ஆண்டர்சன். இது 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர். அதுக்கு அலாங் சைட்ல மெய்னோ இல்லன்னா கானர் கேலகர் இந்த மாதிரியான ஒரு பிளேயர். பட் ரியலிஸ்டிக்லி மேன் யுனைட்டடுக்கு என்ன சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல காம்படிஷன் இல்லாத பிளேயர்ஸ் யாருன்னா, எலியட் ஆண்டர்சன் அண்ட் மார்டின் ஹூம்லாண்ட். இந்த 2 பேருமே காம்படிஷன் இல்லாத ஒரு பிளேயர்ஸ்.
கம்பேரட்டிவ்லி நான் சொல்றேன். வார்டன் அண்ட் பலீபா 2 பேரோட கம்பேரட்டிவ்லி எலியட் ஆண்டர்சனும், அதுக்கப்புறம் மார்டன் ஹூம்லாண்டுமே காம்படிஷன் கம்மியா இருக்கு. பிகாஸ் லிவர்பூல், மேன் சிட்டி, பேயர்ன் மியூனிக், ரியல் மேட்ரிட், பார்சலோனா இவங்க எல்லாருமே பலீபா அண்ட் வார்டன மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. யாரு போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி மேன் சிட்டி அண்ட் லிவர்பூல். ஏன்னா பிரீமியர் லீக்லயே ஸ்டே பண்றதுக்கு வந்து வார்டனும், பலீபாவும் விரும்புவாங்க. ஸோ எஸ், லிவர்பூல் அண்ட் மேன் சிட்டிக்கு வந்து பலீபா அண்ட் வார்டன் போறதுக்கு சான்சஸ் கம்மி தான். பட் மானிட்டர் பண்ற கிளப்ஸ்ல வந்து இவங்களுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. நான் மேன் யுனைட்டடோட அதிகமா ரீசன் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா மேன் யுனைட்டடுக்கு வந்து ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் வந்து அவங்கள்ட்ட இல்லவே இல்ல. நீங்க வந்து மேன் யுனைட்டடுக்கு போனீங்க அப்டின்னா, யூ ஆர் அ சூப்பர் ஸ்டார் தேர் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து அங்க இருக்கு. பட் மேன் யுனைட்டட் வந்து யூரோப்பியன் ஃபுட்பாலுக்கு போவாங்களா? பலீபா வந்து யூரோப்பியன் ஃபுட்பால் இல்லனாலுமே நான் மேன் யுனைட்டடுக்கு போவேன்னு சொல்லிட்டு இந்த சம்மர் வந்து ரெடியா இருக்கான். பட் நெக்ஸ்ட் சீசன் திங்ஸ் குட் ஹேவ் சேஞ்ச். அதுதான் நான் சொல்றேன். நியூஸ் வந்து என்ன அப்டின்னா, பலீபா வந்து பெர்சனல் டெர்ம்ஸ்ல அக்ரி பண்ணிட்டான். மேன் யுனைட்டடுக்கு தான் அவன் போறான். மேன் யுனைட்டட் தான் அவன் ஒரே ஒரு கிளப்பா பார்க்குறான். தி பிக்கெஸ்ட் கிளப். அவனோட ஃபியூச்சர், அவனோட பாய்ஹுட் கிளப் இந்த மாரி பார்த்துட்டு இருக்கான். பட் இன்னும் ஒரு 10 மாசத்துல வந்து திங்ஸ் சேஞ்ச் ஆகலாம். அடுத்த சம்மர்ல வந்து திங்ஸ் சேஞ்ச் ஆகலாம். லிவர்பூல் வந்து சாம்பியன்ஸ் லீக் இப்ப அடிச்சுட்டு அடுத்த சாம்பியன்ஸ் லீக் வந்து இன்னும் பவர்ஃபுல்லா போலான்னு சொல்லிட்டு திங்ஸ் சேஞ்ச் ஆகலாம். சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம். பார்சலோனாலருந்து ரியல் மேட்ரிட்க்கு வந்த பிளேயர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எஸ், இந்த மாரி சிச்சுவேஷன்லாம் இருக்குன்னு அதான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட பிரெஃபரன்ஸ் எலியட் ஆண்டர்சன். பிகாஸ் இந்த சீசன்ல இதுவரைக்கும் பிரீமியர் லீக் நடந்திருக்குல்ல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மிட்ஃபீல்டர்ல வந்து யாரு ஃபர்ஸ்ட் இருக்கா அந்த ரேட்டிங் வைஸ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, எலியட் ஆண்டர்சன் தான் ஃபர்ஸ்ட் இருக்காப்ல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, டெக்லான் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மெக்காலிஸ்டர், அப்புறம் நம்ம பலிபாலா லிஸ்ட்லயே இல்ல. ஏன்னா ஸ்டிங்கர போட்டுட்டு இருக்கான். அந்த ஒரு மென்டாலிட்டி இஷ்யூ அவனுக்கு இருக்கு. அதனால ஸ்டிங்கர் போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆடம் மார்டன் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அதுக்கு அடுத்தடுத்து வர்றாங்க. என்னோட பிரெஃபரன்ஸ் எலியட் ஆண்டர்சன். பிகாஸ் பெர்ஃபெக்ட் பாக்ஸ் டூ பாக்ஸும் சரி, அந்த ஒரு ஹோல்டிங் மிட்ஃபீல்டரும் சரி 2மே ஒரு மிக்ஸ்டா இருப்பான். நம்மளுக்கு அந்த மாதிரியான மிட்ஃபீல்டர் தேவைப்படுது. பிகாஸ் வி ஆர் பிளேயிங் எ 2 மிட்ஃபீல்டர் செட்டப் வித் 3 சென்டர் பேக் சிஸ்டம். இதான் நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பலீபா அண்ட் எலியட் ஆண்டர்சன் இது 2 பேருமே கரெக்ட்டா இருப்பாங்க. வார்டன் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்டா இருக்க மாட்டான்னு தோணுது. ஏன்னா கிறிஸ்டல் பேலஸ் வந்து அலாங் சைட்ல ஒரு பிளேயர் வச்சிருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கும். பட் மேன் யுனைட்டட்ல அலாங் சைட்ல ஒரு பிளேயர் வருவானா? டவுட் தான். பிகாஸ் மெயினு தான் எப்படி ப்ளே பண்ண போறான் அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே, மெயின் வந்து ஜான்வரில கண்டிப்பா போப்போறான். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து 90% மெயினும் வந்து ஜான்வரில வந்து லோன்ல போவான்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். சம்மர்ல வந்தாலுமே மெயினும் பிளஸ் வார்டன் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருமே சேம் செட் ஆஃப் பிளேயர்ஸ். பிசிக்காலிட்டி 2 பேருக்குமே ஒரே மாரி தான் இருக்கும். பட் பலீபா, எலியட் ஆண்டர்சன் பிசிக்காலிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஸோ மெயினும் வந்து காம்பன்சேட் பண்ணி விளையாடுற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ எஸ், அதான் சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த டாபிக் அப்புறம் முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஆர்னே ஸ்லாட் லிவர்பூலுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் டாக்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் வந்து அவனோட லாஸ்ட் கான்ட்ராக்ட் இயர்க்கும் முன்னாடி கான்ட்ராக்ட். அதாவது மொத்தம் 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அது லாஸ்ட் சீசன் முடிஞ்சிருச்சு. இந்த சீசன் அதுக்கப்புறம் அடுத்த சீசன். 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட்ல இது செகண்ட் இயர் போயிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர்க்கு போக்கூடாது. லாஸ்ட் இயர்க்கு போறதுக்குள்ள இந்த வருஷமே அவன கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன நெனைக்கிறேன் அப்டின்னா, வின்டருக்கு அப்புறம் தான் எக்ஸ்டென்ஷன் டாக்ஸ் வந்து ரொம்ப தீவிரமா போறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன் அப்டின்னா, இப்போ வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஒரு டவுன்ஃபால் ரேட்ல போயிட்டு இருக்கானுங்க. தொடர்ந்து ஒரு 3 லாஸஸ். மேன் யுனைட்டடோட கண்டிப்பா வின் பண்ணிருவானுங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். பட் சாம்பியன்ஸ் லீக்ல எப்படி புரோகிரஸ் பண்றாங்க? எஃப்ஏ கப்ல எப்படி புரோகிரஸ் பண்றாங்க? பிரீமியர் லீக்ல வந்து எப்படி டாமினேட் பண்றாங்க? அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் ஆர்னே ஸ்லாட்ட வந்து இவனுங்க வந்து மானிட்டர் பண்ணுவானுங்க. ஏன் அப்படின்னா 500 பில்லியன் சாரி 500 மில்லியன் செலவு பண்ணி இந்த லிவர்பூல் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல பிளேயர்ஸ வாங்கியிருக்காங்க. அலெக்சாண்டர் இசாக் ஆகட்டும், வியர்ட்ஸ் ஆகட்டும், எக்டிகே ஆகட்டும், ஃப்ரெம்பாங், கர்கஸ்ன்னு சொல்லிட்டு வாட் அ டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஃபார் லிவர்பூல் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இவ்ளோ டிரான்ஸ்ஃபர் விண்டோ பார்த்துட்டு ஆர்னே ஸ்லாட் வந்து இப்போ 3 மேட்சஸ் வந்து லாஸ் பண்ணிட்டு இப்போ வந்து சாம்பியன்ஸ் லீக்லயும் வந்து கேலட்டாசரே கூட ஸ்ட்ரகுள் பண்ணிட்டான். அப்புறம் இன்னுமே ஸ்ட்ரகுள் பண்றான் அப்படின்னா, கான்ட்ராக்ட் டாக்ஸ் வந்து போகறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா ஃபுட்பால் இப்படி தான் ஒர்க் ஆகுது. நீங்க என்னதான் ஒரு பெரிய மேனேஜரா இருக்கட்டும், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லயே நீங்க வந்து ட்ரிபிள் அடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் சீசன்லயே இப்ப நீங்க வந்து ட்ரிபிள் அடிக்கிறீங்க. அடுத்த சீசன் வந்து ரொம்ப மொக்கையா ப்ளே பண்றீங்க. அதுக்கும் அடுத்த சீசன் வந்து ஸ்டார்ட்டிங் வந்து மோசமா இருக்கு அப்படின்னா, ஃபுட்பால் இஸ் க்ரூயல் ரைட்? ஃபுட்பால் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூவல். நீங்க என்னதான் ஒரு லெகசிய வச்சுக்கங்க. நீங்க என்னதான் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்துக்கங்க. நீங்க அந்த டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, ஃபுட்பால் வந்து உங்கள தூக்கி போட்டுரும். நம்ம ரொனால்டோ கிட்டயும் அததான் பார்த்தோம். மெஸ்ஸி கிட்டயும் ஒரு காலத்துல அததான் பார்த்தோம். ஜிடான் கிட்டயும் ஒரு காலத்துல அதான் பார்த்தோம். ஐ மீன் மேனேஜர் வைஸ்ல அப்புறம் அவங்க லோ எண்ட்ல இருக்கிற டைம்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரி இருக்கிறப்போ, ஃபுட்பால் இப்படி தான் பண்ணணும். ஸோ ஆர்னே ஸ்லாட் என்னைய பொறுத்தவரைக்கும் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். பிகாஸ் ஹி இஸ் அ குட் மேனேஜர். குட் மேனேஜ்மென்ட் மேனேஜர். அத நான் சொல்லியே ஆகணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்து ஒரு நெதர்லாண்ட்ஸ்லேருந்து இங்கிலாந்துக்கு வந்து இவ்ளோ சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிற ஒரு டீம இதுவரைக்கும் மேனேஜ்மென்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எஸ், ஐ இம்ப்ரெஸ்ட் வித் ஹிம் பை தட். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க இல்லையா நம்ம ஆளு. இவர் தான் மொஹம்மத் அலாபர் இவரோட பேரு.
இவர் வந்து துபாயில புர்ஜ் கலிஃபா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங். அதோட டெவலப்மென்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த அந்த கம்பெனியோட ஹெட் வந்து இவரு. இவர் தான் துபாய் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்ப மேன் யுனைட்டட் கிளப் வந்து வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு ஆள். அதாவது இப்ப நீங்க சவுதியா இருக்கட்டும், இல்ல வந்து இனியோஸா இருக்கட்டும், இல்ல கிளேசர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு ஆள் கிடையாது. அந்த ஒரு குரூப்ல நெறைய பேர் வந்து இருப்பாங்க. என்ன சொல்றது? ஒரு கன்சோர்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குரூப் இருக்கும், ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனிக்குள்ள ஒரு கன்சோர்டியம்னா ஒரு குரூப். அந்த குரூப்குள்ள நெறைய கம்பெனிஸ் இருக்கும். அதுதான் வந்து ஒரு கன்சோர்டியம். அந்த கன்சோர்டியம் தான் மேன் யுனைட்டட இப்ப வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகமது அலாபர், அந்த துபாய் புர்ஜ் கலிஃபாவோட டெவலப்மெண்ட்ஸோட ஹெட் இவர் தான். ஸோ இவரும் ஒரு பில்லியனர் தான். அதுக்கப்புறம் அந்த குரூப்ல இருக்க நெறைய பேரும் ஒரு பில்லியனர் தான். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சவுதியோட அல்தானி, அந்த ஷேக் ஜசீம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? மேன் யுனைட்டட் வந்து 4 பில்லியன் 4 பாயிண்ட் சம்திங் பில்லியன் வந்து பிட் பண்ணி அத வந்து ரிஜெக்ட் பண்ண அந்த ஒருத்தர் இருக்காரு இல்லையா? அவருமே இந்த குரூப்ல வந்து மெயின் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது எல்லாமே ஒரு அன்வெரிஃபைடு ஒரு நியூஸ் தான். பட் இவர் வந்து வெரிஃபைடு தான். இவர் வந்து அந்த குரூப்ல இருக்காப்ல. பட் அந்த குரூப் வந்து மேன் யுனைட்டட் வந்து வாங்க போகுது அப்படிங்கிறது ஒரு அன்வெரிஃபைட் நியூஸ் தான். பட் நியூஸ உங்கள்ட்ட சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. ஃபுட்பால் ஓடசி தமிழ். ஸோ எஸ், இந்த தலைவர் வந்து என்ன பண்ணியிருக்காப்ல அப்படின்னா, நாங்க மேன் யுனைட்டட வாங்குனோம் அப்படின்னா, இவங்களோட அந்த சரவுண்டிங்ல தான் அந்த யுனைட்டட் எமிரேட்ஸ் அந்த ஃப்ளைட்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் புர்ஜ் கலிஃபாவோட அந்த இது, அப்புறம் அங்க ஸ்பான்சர்ஷிப் பண்றவங்க எல்லாருமே வந்து வருஷத்துக்கு நாங்க உங்களுக்கு 100 மில்லியன் வந்து ஷர்ட் ஸ்பான்சர்ஷிப்ல தரோம். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ளைட்ல போறதுக்கு அப்புறம் அது இல்லன்னா நீங்க துபாய் எமிரேட்ஸ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஸ்பான்சர்ஷிப் டீல்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு 90% டீல் வந்து டன் ஆயிடுச்சு. அப்படிங்கிற மாரிலாம் அன்வெரிஃபைட் நியூஸ் வந்துட்டு இருக்கு. பாருங்க, அன்வெரிஃபைட் நியூஸ். நான் வந்து நியூஸ்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃபால்ஸ் ஹோப் குடுக்கல. அதே மாரி இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, இந்த துபாய் குரூப் வந்து ஃபேன்ஸுக்கு ஃபால்ஸ் ஹோப் குடுக்க வேணாம். அதனால தான் நாங்க வந்து சீக்ரெட்டா வச்சிருக்கோம். நாங்க வந்து டீல் வந்து ஒரு வெர்பல்லா அக்ரீமெண்ட் பண்ணிட்டு, அக்ரீமெண்ட் போடுற ஸ்டேஜ்ல தான் நாங்க வந்து நியூஸ் வந்து வெளிய விடுவோம். அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளில வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனால தான் நான் வந்து அன்வெரிஃபைட் நியூஸ்ன்னு சொல்றேன். பட் கண்டிப்பா ஒரு விஷயம் எனக்கு கண்டிப்பா தெரியுது. இனியோஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயத்துல இருக்காங்க. பிகாஸ் மேன் யுனைட்டடோட கிளேசர்ஸ் வந்து இனியோஸ் கிட்ட வந்து ஒரு 25% அந்த ஷேர்ஸ வந்து விக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கான்ட்ராக்ட்ல என்ன இருந்திருக்கு அப்டின்னா, இப்போ நீங்க 25% வாங்குறீங்க. பட் 2 அதாவது 18 மந்த்ஸ்க்கு அப்புறம் வேற ஒரு இன்வெஸ்டர்ஸோ, வேற ஒரு குரூப்போ எங்கள்ட்ட வந்து 100% கிளப் வந்து குடுங்கன்னு கேட்கும்போது, உங்க ஷேர்ஸையும் சேர்த்து தான் அப்ப நாங்க பேசுவோம். ஃபுல் சேலுக்கு யாராச்சும் வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து எங்கள்ட்ட கேட்கும்போது, எங்களோட வேல்யூவேஷன் 5 பில்லியன் அது வந்து மெட் ஆனுச்சு அப்டின்னா, அந்த 5 பில்லியன் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து டிமாண்ட் வந்து ரீச் ஆனுச்சு அப்டின்னா, நாங்க வந்து உங்களோட ஷேர்ஸையும் சேர்த்து தான் பேசுவோம். அப்போ வந்து நீங்க உங்க ஷேர்ஸ வித்து தான் ஆகணும். அப்படிங்கிற கான்ட்ராக்ட் வந்து இனியோஸ் கிட்ட கிளேசர்ஸ் வந்து போட்டுருக்காங்க. ஏன் அப்டின்னா, இனியோஸ் வந்து 25% தான் வாங்குனாங்க. இப்ப தான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 பாயிண்ட் சம்திங் ஷேர்ஸ் வாங்கி 28.5 இந்த செட் ஆஃப் ஷேர்ஸ வந்து இப்போ இனியோஸ் வந்து மேன் யுனைட்டடோட ஷேர்ஸ வச்சிருக்காங்க. ஸோ எஸ், இது ஒரு பெரிய ஒரு செட்பேக் ஃபார் இனியோஸ் சொல்லப்போனா. ஏன்னா, 1 இப்போ துபாய் வந்து 5 பில்லியன் குடுக்குறாங்க அப்டின்னா, 5 பில்லியனுக்கு கிளேசர்ஸ் வந்து அவங்கள்ட்ட விக்கலாம். இல்ல ஜிம் ரட்க்ளிஃப் வந்து இல்ல நான் வந்து அந்த இத வந்து நான் மேட்ச் பண்றேன் அப்டின்னு சொல்ல முடியாது. அதோட அதிகமா தான் குடுத்தாகணும். ஏன்னா மேட்ச் பண்ற அதிகாரத்தில இப்ப இனியோஸ் இல்ல. அவங்க 5 பில்லியன் குடுக்குறாங்க. நானும் 5 பில்லியன் குடுக்குறேன். நான் வந்து ஆல்ரெடி ஷேர்ஸ் வச்சிருக்கேன். நீங்க எனக்கு தான் குடுக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து ஆல்ரெடி இருக்கு. நீங்க வந்து அந்த பிட்டோட அதிகமா தான் போட்டாகணும். ஸோ எஸ், அந்த ஒரு விஷயம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இனியோஸ் ஆர் இன் அ பிக் ட்ரபிள். அது வந்து நம்ம எல்லாருக்குமே இப்போ நல்லா தெரியுது. ஒரு தப்பு பண்ணிட்டானுங்க. ஃபுல் கிளப்பும் வாங்கியிருக்கணும். இல்லன்னா ஷேர்ஸ் வந்து 50, 60 அந்த மாரி வாங்கியிருக்கணும். 25 மட்டும் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு 3 வாங்கி நாங்க வந்து ட்ரெய்னிங்லலாம் இன்வெஸ்ட் பண்றோம். நாங்க வந்து ஸ்டேடியம்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிளேசர்ஸ் வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கிளேசர்ஸ் இனியஸ் கிட்ட 25% குடுத்துட்டு, நீங்க வந்து ஸ்போர்ட்டிங்க பார்த்துக்கோங்க. நாங்க வந்து வெளியில வந்து பிசினஸ மட்டும் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு போய்ட்டானுங்க. இனியோஸ் என்ன பண்ணானுங்க, ட்ரெய்னிங் சென்டர்லாம் வந்து புதுசாக்குனானுங்க. ஸ்டேடியம் பிளான்லாம் புதுசாக்குனானுங்க. ஸ்குவாட்ல வந்து கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வந்தானுங்க. அகாடமில வந்து பில்டிங் கட்ட போறானுங்க. இந்த மாரி இதெல்லாம் பண்ணா, அஃப்கோர்ஸ் மேன் யுனைட்டடோட ஷேர்ஸோட ரேட்லாம் இன்கிரீஸ் ஆகும். வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு மேன் யுனைட்டடோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர்ஸ் இருக்குல்ல, அந்த சேர்த்து டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, 5.7 பில்லியன் இப்போதைக்கு மேன் யுனைட்டடோட வேல்யூ. இந்த வேல்யூக்கு எப்படியும் ஒரு 5.2, 5 பில்லியன் இந்த மாரி தான் விக்க போறானுங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து மீட் ஆனுச்சு அப்படின்னா, கண்டிப்பா கிளேசர்ஸ் வந்து வித்துருவானுங்க. ஸோ எஸ், நம்ம வந்து என்னதான் கிளேசர்ஸ் வந்து ஓனரா இருக்கட்டும், நாங்க வந்து மேன் யுனைட்டட் மாரி கிளப் எல்லாம் விக்க மாட்டோம்னு நெறைய பேர் சொன்னாலுமே, கிளேசர்ஸ் ஒரு பணம் முழுங்கி மகாதேவன் அப்படின்னு சொல்லலாம். மலம் முழுங்கி மகாதேவன் கிடையாது. பணம் முழுங்கி மகாதேவன் இப்படிதான் நம்ம கிளேசர்ஸ் சொல்லணும். காச குடுத்தாங்கன்னா வித்துருவானுங்க. நம்ம கிளேசர்ஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதான் நடக்க போகுது. ஸோ இன்னைக்கான நியூஸ் இதுதான். அண்ட் ஆஃப் கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுட்பால் ஓடிசி தமிழ் கம்யூனிட்டிலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. F40 லெஜண்ட்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.